நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய சீக்ரெட் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சில சீக்ரெட் செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த சீக்ரெட் செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பெருசு எது நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் இன்ஜினியர். வாங்க முடிஞ்ச வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 3 செமையான செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ முதல் செட்டிங் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே இந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ இது எது பேஸ் பண்ணினா உங்களுக்கு ஃபோனோட ஸ்க்ரீனை ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி செட்டிங். ரெண்டாவது செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாஃப்ட்வேரே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, நீங்கள் உங்கள் ஃபோனை உங்கள் குழந்தைங்க கையில் கொடுக்குறீங்க. அவங்க என்ன தான் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, பட் தெரியும். ஆனால் அந்த பகுதிக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த 3 வகையான செட்டிங்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன் வரக்கூடிய வீடியோவில். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் விசிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். மேக்னிஃபிகேஷன் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் ஒரு டாகல் வந்து ஆஃபில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எப்படி பயன்படுத்தணும், அதாவது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். கீழே ஒரு சில வரிகள் இருக்குது, அதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வசதி தான் இந்த மேக்னிஃபிகேஷன் ஷார்ட்கட். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து கண்ணாடியை மறந்துட்டாங்க, இல்லை ஓரளவுக்கு பார்வை குறைபாடாக இருக்குது, அது ரொம்ப சின்ன எழுத்தாக இருக்குது, இது என்ன அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி டைங்களில் இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா அதோட எழுத்து அப்புறம் அதோட இமேஜ் எல்லாமே உங்களுக்கு பெருசாக தெரியும். ஸோ இது மூலமா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த மேக்னிஃபிகேஷன் ஷார்ட்கட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டாகில் வந்து இதை எனேபிள் பண்ணுறோம். எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டர்ன் ஆஃப்னு இருக்கும், அதாவது டர்ன் ஆஃப் ஆன் ஹேண்ட் மோடட், அந்த விஷயத்தை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் உங்களுக்கு தெரியும். பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது. காட் இட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதுலேருந்து எக்ஸிட் ஆயிரும். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் பாட்டம் கார்னரில் பாருங்கள் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் வந்து டேப் பண்ணணுன்னா உங்கள் ஃபோனை சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு கவர் பண்ணி ஒரு கலர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த மேக்னிஃபிகேஷன் ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இந்த பேஜை வந்து ஜூம் அவுட் பண்ணணும், ஜூம் இன் பண்ணணும்னா ஜஸ்ட் அது மேலே ஒரு 3 தடவை டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டேப் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட அந்த லாக் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த ஃபோனோட அந்த லாக்கை வந்து வச்சுக்கிட்டே நான் வந்து பயன்படுத்தும் போது இந்த மேக்னிஃபிகேஷன் ஷார்ட்கட்டை, அதாவது ஸ்க்ரீனை ஜூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை, ஃபோனு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஸோ அதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எந்த பகுதி வந்து காலியாக இருக்கோ அந்த இடத்துல கீழே அந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணால் உங்களோட ஃபோனோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 தடவை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஜூம் ஆகும். ஸோ இதை வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னா மறுபடியும் அந்த மேக்னிஃபிகேஷன் ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த செட்டிங் அருமையான செட்டிங். யாருக்கு ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் போனதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் வந்து ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நாடி போவீங்க, ப்ளே ஸ்டோர் போவீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். அது ஒரு தெளிவான பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்காது. நான் காட்டக்கூடிய இந்த வெப்சைட் உங்களுக்கு பேக்ரவுண்டை கிளியராக பண்ணி கொடுக்கும். ஸோ ரிமூவ் சரிங்களா .bg
அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி அந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ ஒரு சில வினாடிகள் இருக்கும் லோட் ஆகிறதுக்கு. ஸோ ரிமூவ் இமேஜ் பேக்ரவுண்ட் 100% ஆட்டோமேட்டிக்லி அண்ட் ஃப்ரீ அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்லோட் இமேஜ் இருக்காங்க. இது டேரெக்டாக உங்கள் ஃபோனில் கொண்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து என்னோடய ஃபோனில் இருந்து நான் எடுத்ததுக்கு அப்புறம் அப்லோட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டும் பாருங்கள். ஒரு சில வினாடிகள் எடுக்கும், டிபெண்ட் உங்களோட இன்டர்நெட்டை பொறுத்து. ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நீங்கள் கவனிக்க வேண்டி வரும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு அருமையான ஒரு அவுட்புட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பாருங்கள், எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல் அச்சு அசலாக அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த ரிசொல்யூஷனை பொறுத்து டவுன்லோட், அப்புறம் ஹெச்டிலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. எடிட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணலாம், எரேஸ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. நண்பர்களே, மூன்றாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் ஒரு அருமையான செட்டிங். உங்கள் ஃபோனை நீங்கள் பயன்படுத்தாமல் உங்களுடைய குழந்தைங்க பயன்படுத்துகிறாங்களா? சரிங்க, அவங்க என்ன தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பக்கத்தில் உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் மொபைலை கொடுத்துட்டு நீங்கள் தனியாக தூர போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோனில் போயிட்டு கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் போனதுக்கப்புறம் மை ஆக்டிவிட்டி, சரிங்களா, மை ஆக்டிவிட்டி இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்புறம் google.comனு இது பண்ணும்போது ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நீங்கள் லாஸ்ட்டாக என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நீங்கள் இல்லை, நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் சமீப காலமாக உங்கள் ஃபோனில் பார்த்த விஷயங்கள். அதே மாதிரி அவங்க என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத இதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது மூலயமா உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு அருமையான செட்டிங். ஸோ இதையும் நீங்கள் உங்கள் ஃபோனில் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த காமிச்ச 3 முத்தான அருமையான ஒரு செட்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ஆல்ரெடி தெரிஞ்சது, தெரியாது அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வழக்கம் போல் வீடியோ கீழே ஒரு கிளிக் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.